number that is 1010. Okay, so this is binary, and again this is 1110. ஓகே, ஸோ இப்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். என்னப்பா +1 ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே வந்து a minus b தான் கேல்குலேட் பண்ணணும், கரெக்டாக? there is one way to do that. a minus b can also be calculated. You take as it is, you add 2's complement of b with it. Okay, so அப்போ that's again going to give the same answer as that of a minus b. ஓகேவா? இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா? சார் நானே பண்ணிடுறேன், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூ டேக் b is what 1110. ஓகே, ஃபஸ்ட்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா தெர் இஸ் அ ப்ரொசீஜர். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ திஸ் வில் பிகம் 0 0 0 1. இப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பின்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட +1 ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இது 0 ஆகிடும். ஓகே, கரெக்டாக? 1 + 1 is 0. ஓகே, ஸோ 0. ஸோ திஸ் வில் பிகம் 1 ஹியர். ஏன்னா இந்த இது இங்கே இருக்கிற 1 வந்து இங்கே வந்துடும். ஸோ யூ ஹேவ் 0 0. கரெக்டாக? ஸோ ஃபைனலாக யூ ஹேவ் டு ஆட் a அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் b. கரெக்டாக? ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் b வந்து a வந்து என்னது, a வந்து 1010, டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து 0010. இப்போ இது வந்து 0. ஓகே, இதுவும் 0, இங்கே 1 வரும், 1100. ஓகேவா? இது வந்து 1100. ஸோ இது ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 1100 வந்திருக்கு. இப்போ இந்த நம்பரை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, ஏன்னா இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துருக்கோம்ல. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட்டு. யூ ஹேவ் டு டேக் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ரிசல்ட் அகெயின். ஓகே, ஸோ யூ டேக் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 0 0 1 1, அதுக்கப்புறம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது +1 ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ திஸ் வில் பி ஓகே ஓகே ஓகேம்மா 0 ஓகே 1 0 0. சாரி இங்கேயும் ஒரு 0 வரும், ஏன்னா இங்கே இருக்கிற 1 வந்து இங்கே வரும்ல, இது 0, இங்கே ஒரு 1 வரும்ல. கரெக்டாக? இப்போது இது வந்து 4. ஆக்சுவலி இதோட பைனரி என்னென்னா இது 4, ஆனால் இது டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்ததுனால திஸ் இஸ் -4. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரி, முடிஞ்சா? நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த நீட் ஆஃப் காட் பிட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜென்ரலாக இது இந்த யூனிட்டில் வராது, பட் ஸ்டில் வில் கம்ப்ளீட் திஸ் ஒன். ஓகே, 4th one is need of God bits. Okay, so God bits na generally என்னன்னா those are extra bits. Okay, so those are extra bits added during some arithmetic operations, added during arithmetic operations. Okay, from the name itself it is very clear, it is going to guard something. கரெக்டாக? ஏதோ ஒன்று வந்து ப்ரிசர்வ் பண்ண போகுது. ஓகே, ஸோ என்னெல்லாம் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் வில் ரெடியூஸ் ஓகே ரவுண்டிங் எரர். இந்த மாதிரி காட் பிட்ஸ் இருக்கும்போது திஸ் வில் ரெடியூஸ் ரவுண்டிங் எரர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் வில் இன்க்ரீஸ் த ப்ரிசிஷன். ஓகே, ஸோ திஸ் வில் இன்க்ரீஸ் precision. Okay, so இன்னொரு கேஸில் this is used for preventing underflow or overflow. Okay, so this will prevent underflow or overflow. Okay,